ஒண்ணு இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒண்ணு இருக்காது. அதனால பெண்ணை எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க. தவறான எண்ணம் அது. பெண் என்ற பேரை ஒரு புனிதமான பேர் அது. ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்யற தவற எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை கணவன்மார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா எத்தனை பெண்களுடைய மனைவி உயிர் போட்ட கணவன் காப்பாத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. காலையில கூட ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், ஒரு பெண்ணு ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்பன் இறந்து போயிட்டான்னா அந்த தாய் 10 வீட்டு வேலை செய்தாவது அந்த பிள்ளைங்களை நல்லா காப்பாத்திடுவான். ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா அவன் கம்பெனியில வேலை செய்யறது அதை ஒழுக்கமா வளர்க்க முடியாது. அப்ப யார் சிறந்தவங்க? இதுல பெண்கள் சிறந்தவங்க. பெண்களுடைய திறமை மற்ற ஆணுக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம், கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறாங்க. அவங்க ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை. நீ தான் அறிவாளி, அவங்க முட்டாளு நினைச்சுக்காத. உன்னை விட அவங்க அறிவாளி.